டே 3யோட ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ இன்னைய டேவில் கிரவுண்ட் பியில் நம்ம ஷூட் பண்ணுறோம். ஸோ இந்த மேட்ச் பிட்வீன் ஏசிசி பாட்சா திருப்பத்தூர் வர்சஸ் பிரபாகரன் மெமோரியல் கிருஷ்ணகிரி. ஸோ ரெண்டு டீமுக்கான கிரவுண்ட் 2வோட ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்க போகுது. இங்கே பேட்டிங்கில் இருக்க போகிறது கிருஷ்ணகிரி பிரபாகரன் மெமோரியல், ஃபீல்டிங்கில் இருக்குது ஏசிசி பாட்சா. ஓனி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்குது 360 பிரதாப், நான் சைக்கிளில் அருண். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் ராஜ் 2 பிரதாப் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. முதல் பந்தே கவர்ஸில் பவுண்டரிக்கு வாய்ப்பாக 1 பவுன்ஸில் தாண்டி போயிடுச்சுங்க. ஸ்டார்ட் வித் டே அப்படின்னு சொல்லலாம். இங்கே 6 தாண்டி போயிருக்கு. முதல் பந்திலே ஒரு 6. இன்னே டேவை குட் ஸ்டார்ட் அண்ட் குட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஒன் இந்த மாதிரி கேப் பிளேன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் குட்டிப்புலி கார்த்தி இருக்காரு. ஒரு சிங்கிள் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தால் அருண் ஆன் ஸ்ட்ரைக். சான்ஸ் பார் விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த முதல் பந்திலே ஆட்டம்லேருந்து வெளியில் இங்கே அருண் நல்ல கம்பேக். 6 சிங்கிள்னு போயிருந்தாலும் 3வது பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ராஜ். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் இங்கே பிரசாந்த் மிட் ஆஃப் ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்குங்க பவுண்ட்ரி. ஸோ பிரதாப் எப்படி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி இங்கே பிரசாந்தும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் மறிச்சு அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு இங்கே பிரசாந்த் பேட்லேருந்து. சூப்பர் 6. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு பாயிண்ட் ஃபீல்டர் கையில் தட்டி விட்டாலும் ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள். ஸோ இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட ராஜோட பிரதர் சதீஷ் அவர் வந்திருக்காரு. ஸோ அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து பவர் பிளே போட்டுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். முதல் பந்திலே ஒரு காலில் தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். குயிக்கராக ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் சல்வா மாதிரி அடிச்சான்னு சொல்லலாம். நேருக்கு நேர் லாங் ஆனில் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் எடுத்திருக்காருங்க. 4 அடிச்ச பேட்ஸ்மேனை நடக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். சூப்பர் பவுலிங் இங்க சதீஷ். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்க முத்து பாண்டி தெளிவா ஃபர்ஸ்ட் பால் தரையில் ஆடுங்கிற மைண்ட் செட் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளா 10 வரலாங்க டாட் பால் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் ஹாப்டி ஆக்கர் விஜய் கொடுக்கா கொஞ்சம் சூப்பராக போட்டிருக்காரு டாட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க லாங் ஆஃப்ல. சான்ஸ் பால் பிடிச்சிட்டாரா இல்லைங்க, தாண்டி போயிட்டு ஒரு 6. முத்துப்பாண்டி பேட்லேருந்து முதல் 6 பதிவு பண்ணுறாரு. 2 ஓவருக்கு 29 மேட்சுக்கான 3வது ஓவர் போட எங்கள் வெள்ளை வினோத் வந்திருக்காரு. மெல்லமாக ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்காரு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாடி இருக்காருங்க. ஆள் இல்லா திசையில் போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்குமா? வரட்டி போயிட்டாருங்க. வாட் அ ஸ்டாப். இங்கே சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே நல்லா பேக்கப் இங்கே ராஜு சரியான ஸ்டாப்புங்க. கவர்ஸில் இருந்து வரட்டி வந்திருக்கான்னு சொல்லலாம் இங்கே பாயிண்ட் வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன தெளிவாக ஃபீல்டர் கையில் போச்சு ஒரு சிங்கிள் ஓட்டாங்க பாலோட. நெக்ஸ்ட் ஒன் கீழே விழுந்தாலும் தெளிவாக ஆடி இருக்காருங்க. 360 ஆட போகும்போது கரெக்டாக லேண்டே காலை பண்ணலனாலும் பவுண்டரியில் பந்த பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சூப்பர் பவுண்டரி. 1 மோர் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே பிரசாந்த். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஈன்ச் ரேஞ்சில் விக்கெட்டுங்க. ஸோ இதே மாதிரி தான் பவுண்டரி எடுத்ததுக்கப்புறம் விக்கெட் எடுத்தார் சதீஷ். இந்த முறை வினோத்தம் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேஸ் போனால் இங்கே அரவிந்த் வந்திருக்காரு. ஸோ டிஎன்பியில் பார்ட்டிசிபேட் பண்ண பிளேயர். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சுவிட்சுக்கு தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு இங்கே வினோத். 3 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. போன ஓவரை 8 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. மேட்சுக்கான 4வது ஓவர் பட சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு வாகன ஆட்டி திரையோட திரையாக தான் பந்து போகுது. கவர்ஸில் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணார். சூப்பராக வந்து ஸ்டாப் பண்ணார் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் போர் டெலிவரி டாட் பால் பாலோட. தேர்ட் ஒன் அகைன் குயிக்கோ டெலிவரி பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே சதீஷ். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகின வரைக்கும் பார்த்து தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஸோ சென்ஸ் ஆஃப் பவுலிங் இங்கே சதீஷ் ஒரு மாதிரி கலக்கி இருக்காரு இங்கே. லாஸ்ட் ஒன்
சான்ஸ் பால் செம்ம கைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிக்கிறாங்களா அங்கே போஸ்டாருங்க லைன்ல வச்சு நல்லா டேக் அண்ட் வினோத். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முத்துப்பாண்டி அவரோட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்கே லொட்ட சத்யா. ஸோ நம்ம சேனலோட அதிகமான வியூஸ் போன ஒரு மேட்ச்சில் இப்போ மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான ட்ரை போஸ்டாங்க இங்கே. அடுத்தடுத்த பால்ல அடுத்தடுத்த விக்கெட்டு. வாட் அ பவுலிங். இங்கே 3 விக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் சதீஷ். 4 ஓவருக்கு 39. கடைசி 2 ஓவரா கிட்டத்தட்ட 10 ரன்னுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முந்தின ஓவர் 8, போன ஓவர் 2ன்னு. ஸோ மேட்சுக்கான அடுத்த ஓவர் 5வது ஓவர் போட வல்லரசு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் அக்ராஸ் ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. வேகமாக வந்து பேட்டில் மோதிருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இது வரைக்கும் தெளிவாக தரையில் போடலை. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிள் வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நலத்ரோ ஒரு சிங்கிள். பேஸ் பண்ணால் இங்கே தேவா ஃபர்ஸ்ட் பால்லே பெரிய ஷாட் தாங்க போயிருக்காரு. நிதானமாக ஆடுற மைண்ட் செட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் முதல் பால்லே தெரிஞ்சு அவர் பேட்டு ஸ்விங்கில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ரபாடா நல்லா ஸ்டாப் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் ராஜ் இருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சட்டனாக ஃப்ளை பண்ணிட்டாரு. எப்போவுமே யாரில் பறக்கக்கூடிய ஃபீல்டர்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் விக்கெட்டுங்க. ஸ்டெம்பை பறக்க விட்டுருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. ஸ்டெம்பு பறந்து வந்தது. சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் ஓவர். 5 ஓவருக்கு 42. மேட்சுக்கான 6வது ஓவர் பட மாஸ்டர் ஆகாஷ் வந்திருக்காரு. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காங்க. டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். கேப்பில் விழுந்துருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றதுன்னு பார்த்தா ராஜா ஃபீல்டர் ஒரு சிங்கிள். விக்கெட்டுங்க. 1 more விக்கெட்டு. அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே ஏசிசி பாட்சா. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்கே தன்ராஜ். பெரிய சுத்து உடம்புலாம் போட்டுருக்கு. குயிக்கராக சிங்கிள் ஓடுறாங்களா அங்கே அடிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டாருங்க கொடுத்து ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா விக்கெட் வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே கதிர் இருக்க பயமே அப்படிங்கிற மாதிரி கேட்சை பிடிச்சிருக்காரு. 1 more விக்கெட். 8வது விக்கெட்டை இழக்கிறாங்க பிரபாகரன் மெமோரியல். பிரபாகரன் மெமோரியல் பக்கமாக என்ன பேட்டிங் லைனப்பு. கோகுல் வந்திருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வரக்கூடிய பிளேயர். ஸோ 9th டவுன் 10th டவுனில் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே எடுத்திருக்காரு. நேருக்கு நேர் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிக்க முடியலங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணி போட்டார். கேட்சை பிடிக்கலனாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக கணிச்சு ஒரு சிங்கிள். 6 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமோரியல். ஸோ பசனிஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட இங்கே வல்லரசு வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் சதீஷை தொடர்ந்து போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. கேப்பில் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. குட்டிப்புலி கார்த்திக் ஃபீல்டிங்கில் ஃபாஸ்ட்டாக இருந்தார். இன்னொரு ஃபீல்டர் சொல்லி கேட்டு தெளிவாக எடுத்துருக்காங்க. ஒரு 2 ரன். செகண்ட் ஒன் தெரிஞ்சு போயிருக்கு கவர்ஸில். அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காருங்க. வச்ச ஃபீல்டருக்கு தான் போயிருக்குன்னு சொல்லலாம். அகைன் ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் அகைன் மறிச்சு அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதையும் 2ஆக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கதிர் சர்றிக்கு எடுத்திருக்காருங்க வந்து பாலை. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கேப்பில் விழுந்திருக்கு. மாஸ்டர் ஆகாஷ் நிதானிச்சு பிடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு கவர்ஸில். பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா சூப்பர் ஸ்டாப்புங்க. அங்கே எடுத்த உடனே அடுத்த ஒரு சைடு 2 சைடில் ஸோ ஃபீல்டருக்கு அடிச்சிட்றாங்கன்னு சொல்லலாம். த்ரோவை நல்ல ஃபீலிங்கை போட்டு லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். இந்த முறை நேருக்கு நேராக கன்றி திசையில் மறிச்சு அடித்தார். அதையும் போஸ்டாங்க. கேட்ச். இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமோரியல். பாலை விட ஒரு 10 ரன் தான் கூட. ஸோ அதுக்கு காரணம் எக்ஸலிங் பவுலிங். ஸோ ஃபீல்டிங்கும் செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏசிசி பாட்சாக்கு.
கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிவேகத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ், கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க இங்கே பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி பக்கமாக. அதே மாதிரி அந்த பக்கம் மேட்சோட சுச்சுவேஷனை புரிஞ்சு ஆடக்கூடிய தெளிவான பேட்ஸ்மேன்ஸ் நிறைய இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓனி பேட்ஸ்மேனாக செகண்டில் இருக்குது ஏசிசி பாட்சா இத்ரிஸ், நான் சைக்கில் பெருங்களூர் ராஜ்குமார் வந்திருக்காரு. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சேலம் கோகுல். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் பேஸில் எடுத்து வந்து ஒரு லோ ஃபுல் டாஸ், ஒரு சிங்கிள் விட்டு தட்டுன்னு சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே டாட் பால். ஃபோர்த் ஒன் பச்சை ஃபீல்டுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம், அங்கே பிரசாந்த் இருக்காரு ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு, வெரி க்ளோஸ் டச் ஸ்டாம்ப் அங்கே அடிச்சாருங்க கரெக்டாக. வாட் அ சென்ஸ் ஆஃப் கீப்பர், துரிதமாக வேலை பார்த்துருக்காரு அங்கே. ராஜகுமாரும் கரெக்டாக கிரீஸுக்குள்ளே வச்சுட்டாருன்னு சொல்லலாம். அகைன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு, ரன் வரலங்க டாட் பால். வாட் அன் ஓவர், பவர் பிளேல 2 ரன்னை போட்டு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இங்கே கோகுல். செகண்ட் ஓவர் போட சேலம் முத்துப்பாண்டி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், ஸ்ட்ரைட்டாகவே நோ பால் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். பீமன் ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், ஃப்ரீ ஹிட் பால். சான்ஸ் பார் செம்ம ஹைட்டு போயிருக்கு, தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க, ரொம்ப தூரம் போயிருக்குன்னு சொல்லலாம் எங்க ராஜ் பேட்ல இருந்து ஒரு ஹியூஜ், முதல் ஹியூஜ் பதிவு பண்றாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ போன பால்ல சூப்பர் 6 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பேட் ஸ்விங் ஃபாஸ்டாக இருந்துச்சு, டாட் பால் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் குயிக்கோ டெலிவரி, இந்த முறை ஸ்டம்பில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காருங்க, பேக்கப் கரெக்டாக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்க ஃப்ரீ ஸ்விங்கில். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ், நேருக்கு நேர் அங்கே இருந்த ஃபீல்டர் கையில் போயிருக்குன்னு சொல்லலாம், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு, தேர்ட் மேனில் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைமில் எடுக்கல, ஒரு சிங்கிள். இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் போட்ட கோகுல் 2 ஓவருக்கு 11 அடிச்சிருக்காங்க ஏசிசி பாட்சா. 2 ஓவருக்கு 11 மேட்சுக்கான 3rd ஓவர் போட கோகுல் வந்திருக்காரு. முதல் ஓவராக வெரி சிக்கனமாக போட்டிருந்தார் பவர் பிளேயில். பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரே தான் அழைச்சிருக்காங்க பவுலிங்கில். செகண்ட் ஒன் ஸ்லோயர், பேக்அம் ஸ்லோயராக போட்டிருக்கான்னு சொல்லலாம். போன பால் செம்ம பேஸு, இந்த பால் ஸ்லோயர்னு நல்லா போட்டிருக்காரு வேரிசன். தேர்ட் ஒன் இத்தனை நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா பவுல்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, டாட் பால். ஃபோர்த் ஒன் கையில் பிடிச்சிருக்காரு, அங்கே அடிக்கிறாங்களா இங்கே அடிக்கலான்னு பார்த்தா இங்கே அடிக்கலன்னு நினைக்கிறேன், ஒரு சிங்கிள். அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. ஸோ ராஜு ஒரு மாதிரி செட் ஆகிட்டாரு அப்படின்னா பெரிய பெரிய டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ இது வரைக்கும் சரியாக அவருக்கு பேட்டில் படலை. ஸோ அந்த காரணமாக தான் சக்கில் ஆகிக்கிட்டு இருக்காரு. லைஃப் கிடச்சிருக்கு, பார்க்கலாம் லைஃபுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறாரான்னு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீப் ஆடி இருக்காரு, 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தா 2 ஃபீல்டர் வெரைட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக 2 ரன் ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஜாலியாக ஓட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை, ஸ்டெம்பை பதம் பார்த்துருக்கேங்க இங்கே. விக்கெட்டை எடுத்திருக்காரு, விக்கெட்டோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸலண்ட் ஓவர், அவர் போட்ட 2 ஓவர் துண்டா போட்டு கொடுத்துருக்காரு, வெரி சிக்கனமான ஓவரா. ஸோ பாலுக்கு 8 ரன் ரேட்டை 10 ரன் ரேட்டாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 9.50. ஸோ முதல் 3 ஓவருக்கு 15. வட்டன் ஓவர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. கூகுள் போட்டால் 2 ஓவரை சேர்த்து 6 ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு. மேட்சுக்கு நான் 4வது ஓவர் போட ஆகாஷ் வந்திருக்காரு. லோ ஃபுல் டாஸ், நேருக்கு நேர் போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, விழுந்தாவது ஸ்டாப் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் பவுண்டரி விடாமல் ஸ்டாப் பண்ணுறாங்க லொட்டா சத்யா. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம், விக்கெட்டுக்கு வாய்ப்பா. பேக்கப் வர முடியலங்க, 2வது ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க ரன்னிங்கில். ஸோ ஒரு பக்கம் கதிர் ஃபாஸ்ட்டாக ஓடுவார் ரன்னிங்கில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ், வாட் அண்ட் டெலிவர். அவர் கையிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது ஓவர் ஃபுல் டாஸாக போகும். ஸோ ஹிப்னோ பால் கொடுக்க போகிறாங்களோன்னு பார்த்தேன், ஆனால் சூப்பராக இறங்கிருச்சுங்க, அப்படியே மேஜிக்கலாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்
குயிக்கராக வந்துச்சுங்க. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ரொம்ப தூரமாக விரட்டி வந்து எடுத்தாங்க. 2வது கால் பண்ணிட்டாங்க, ஓட்டாங்க. குயிக்கர் ரன்னிங், பேக் டு பேக் ஃபீல்டரும் இருந்தார், பேட்ஸ்மேனும் பாஸ் ஆகிருக்காங்க. 2 ரன். பாலோட 5th ஒன். உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே அடிச்சு பார்க்குறாங்களா, கையில் வச்சுட்டாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக தரையில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா ஒரு மிஸ் கம்யூனிகேஷன். ராஜ்குமார் அவரோட விக்கெட் இங்க ரன் அவுட்ல பறி போகுதுன்னு சொல்லலாம். நல்ல த்ரோ ராஜ்குமார் விக்கெட் லூஸ் வெயிட் பண்றாருங்க பிரதாப். ஒருவேளை அவர் கிரீஸை தொட்டா அதுக்கப்புறம் தொடலான்னு, ஆனா அவர் அப்படியே நடக்கவும் ஆர்சார் செம்பிள விக்கெட். 4 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க ஏசிசி பாட்சா திருப்பத்தூர். ஸோ ஒரு மாதிரி பவுலர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேட்சுக்கான 5வது ஓவர் கூட தன்ராஜ். 5வது ஓவர் மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவர்னு சொல்லலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் தட்டி விட பார்த்துருக்காங்க. நல்ல சாப்புங்க, பாஸ் ஆகிருந்திருக்காரு தேவா. ஒரு சிங்கிள். நீ பேட்ஸ்மேனா இங்கே குட்டிப்புலி கார்த்தி. ஸோ மேட்சை சென்ஸாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு டீம்லேருந்து. ஏன்னா கீழே தள்ள வேண்டிய பாலை கீழே தள்ளியும், அடிக்க வேண்டிய பாலை அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. செகண்ட் ஒன் விக்கெட்டுங்க. ஸ்டெம்பை பறக்க வச்சிருக்காரு தன்ராஜ். இங்க நீ பேட்ஸ்மேனா இங்க ராஜ் வந்திருக்காரு. சான்ஸ் பார் ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. கேட்சை பிடிக்கிறாங்களா? ஒரு மாதிரி தடுமாறினாரு, கேட்சை பிடிக்கலங்க, மிஸ் ஆயிடுச்சு. சர்க்கிளையே தாண்டல பந்து, அதுக்குள்ள 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இங்க ராஜ் அண்டு பொன்னை கதிர். நெக்ஸ்ட் ஒன் பவுலரே பிடிச்சிடறான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டெம்பில் அடிக்கலைங்க, யோசிச்சு கையில் வச்சுட்டாரு, ஏன்னு தெரில. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு. ஆள் இல்லா திசையில் போயிருக்குங்க. கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி. தேவையான ஒரு பவுண்டரி, இந்த ஓவருக்கான பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு இங்க. சுவிட்சுக்கான ட்ரை ஆட்டாருங்க தெளிவாங்க. பேக் டு பேக் 2 பாலையும் பவுண்டரியை மாற்றி இந்த ஓவருக்கு தேவையான ரன்னை கொண்டு வந்துடான்னு சொல்லலாம் இங்க கதிர். ரிமைன் இருக்க 12 பாலுக்கு 18. அது காரணம் பேக் டு பேக் 2 பவுண்டரி. போன ஓவரில் சைஸாக மூவ் பண்ணி 12 எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ மேட்ச் ஓவர். ஆகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் போயிருக்கு. அங்க ஃபீல்டர் கையில போகும்னு நினைக்கிறேன். தன்ராஜ் இருக்காரு. எடுத்த உடனே த்ரோ அடிச்சாரு. பேக்கப்ல ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு மிஸ் கம்யூனிகேஷன், விக்கெட்டா மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 1 ரன் பிளஸ் 1 விக்கெட். பேட்ஸ்மேனா இங்க ரபாடா பார்க்கலாம். இங்க பேட்ல 10 வந்துச்சு. பிகினர் ஸ்டம்ப்ல கண்டிப்பா சாப்பிடுறது கஷ்டம் தாங்க, பிடிக்க முடியல. இன்சைட் எட்ஜ் ஆகி வர்றது பிடிக்கிறது கஷ்டம் தான். லக்கியா பவுண்டரியாக போயிருக்குன்னு சொல்லலாம். இங்க பால் டு பால் மேட்சை மாற்றிட்டாங்க. 10 பாலுக்கு 12. தரையாக பாஸாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே லொட்ட சத்யா ஃபீல்டர் சிங்கிள் குயிக்கராக அடிச்சிருக்காரு. த்ரோவை ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு இதையும் 2 கால் பண்ணியிருக்காங்க. 2 ஓட முடியுதான்னு பார்த்தா அந்த எண்ணில் விக்கெட்டுக்கு வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே ரிவ்யூ போயிட்டாங்க சைட்டரு. ஸோ பால் டு பால் மாற்றிட்டாங்க. 8க்கு 9. அகைன் ஃபீல்டர் கையில பார்த்தா போயிடுச்சுங்க, தாண்டி பாயிண்ட்ல. பவுண்டரியா ஸ்டாப் பண்ணி போட்டு தாங்க போயிருக்காங்க. இது வரைக்கும் 2, 3வது ரன்னா 4வது ரன்னு பார்த்தா 3 ஸ்டாப் ஆயிருக்காங்க. 4க்கு ரெடி ஆகி நின்றுருக்காரு இங்க கதிர். இந்த புழுதி பறக்கிறதுக்கு காரணம் 2 பேட்ஸ்மேன் சொல்லலாம். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். கேட்சை பிடிச்சிடுறாரு ஆகாஷ். தெளிவாக பிடிச்சாருங்க கேட்சை. ஸோ விக்கெட் இழந்திருக்காங்க. 6 பாலுக்கு 6. ஸோ மேட்ச் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கடைசி 6 பாலுக்கு 6. அமல் சேட்டன் வந்திருக்காரு, கேரளா பவுலர். 6 பாலுக்கு 6 பால் டு பால் மேட்ச்சு. டாட் பாலா ஒய்டான்னு பார்த்தா ஒய்டுன்னு நினைக்கிறேன். ஒய்ட் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒய்டு போயிருக்கு. எப்படி பண்ணியிருக்கா? 6க்கு 5. கீப்பர் அப்டு போன காரணத்தினால டாட் பாலாக மாறிடுச்சு. ரெண்டு ஓட முடியல. டாட் பால் சுவிட்சுக்கு ஃபீல்டர் வச்சு போடுறாங்க. எப்படி 5க்கு 5.
தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை கண்டிப்பாக 2 மாற்றுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோகுல் ஃபீல்டர் பாஸாக இருந்தாலும் பேட்ஸ்மேன் இருந்திருக்காருங்க கதிர். இந்த பால் 2 ரன், 4க்கு 3. உல்ட்டா சாஸ்டாருங்க இங்கே தெளிவாக. ஸோ பவுண்டரியை வின்னிங் ஷாட்டாகவும் கொண்டு வந்திருக்கலாம். வெல் பிளேட் இங்கே கானா கதிர். ஸோ இந்த மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் ஏசிசி பட்சமாக மாறுறதுக்கு ஒரே பிளேன்னு சொல்லலாம். ஸோ மச் டிசர்வ் பிளே. ஸோ கதிரை என்ன காரணத்துக்காக 11ஸில் வச்சாங்களோ, ஸோ 11ல் 1 இல்லை ஒற்றைய ஆளாக முடிக்கிறேன்னு நின்று ஆடி இருக்காரு. சூப்பர் பிளேட் கானா கதிர்.